வானத்தின் மதகுகளை திறந்து, வானத்தின் மதகுகள் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு நாள் நைட் பிரேயர்ல பேசியிருந்தேன். நோவா காலத்துல வானத்தின் மதகுகள் திறந்துச்சான். வானத்தினுடைய மதகு திறந்த என்ன ஆயிடுமா? பூமி ஃபுல்லா தண்ணீர்னால் நிரம்பிருச்சான். பூமி ஃபுல்லா தண்ணீர்னால நிரம்பிருச்சு. உலகத்து பூமியிலே பெரிய மலை எதுவோ அதுக்கு மேல 15 முழத்திற்கு தண்ணி நின்னுச்சான். பூமியை மூடி மேல மலை, எந்த மலை உயரமான மலை அந்த பூமியில, அதுக்கு மேல 15 முழத்திற்கு ஹைட்ல தண்ணி நின்னுச்சான். அதுக்கு மேல நோவாவுடைய கப்பல் நின்னுச்சு. ஐத்துங்க ஆண்டவர் சொல்றாரு, மதகுகளை திறப்பேன் அப்படின்றாரு. ஆசீர்வாத மதகுகள் திறக்கப்பட போகிறது. ஆசீர்வாதத்தின் மதகுகள் இந்த வருஷம் 2026 திறக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி எஸ் ஆமென் 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 ஹalleluya எஸ் நல்ல கரங்களை தட்டி தீர்க்க தரிசன வார்த்தைய எஸ் மதகுகள் திறக்கப்படுகிற மாசம், மதகுகள் திறக்கப்படுகிற வருஷம். கரங்களை தட்டி ஆமென் எஸ் கம்மலா சந்தலா ரியந்தலா மஹந்தலபோ 2026 மதகுகள் திறக்கப்படும். நோவா காலத்துல தண்ணீரினால் வெள்ளம் மூடினது போல ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யத்தினால் மூட போகிறார். ஓ, செல்வத்தினாலும் செல்வ திரட்சியினால் நிரப்ப போகிறார். சபையை மக்கள் திரட்சினால மூட போகிறார். எங்கெங்கெல்லாம் குறைவு நினைக்கிறியா அது எல்லாம் மூடி 15 முழத்துக்கு மேல ஹைட்ல நிக்க போகுது. உங்க தெருவுல உங்க ஏரியாவுல யாரெல்லாம் பணக்காரர் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பணக்காரரை விட 15 மடங்கு நீங்கள் உயர்ந்து இருக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி தேவன் நிரூபிக்கிற மாதம் இது. தேவன் தான் யார் என்பதை நிரூபிக்கிற வருஷம் இது. நம்முடைய வேல்டு சேஞ்ச் சர்ச்சை வெளியில கொண்டு வர்ற நேரம் இது. ஹalleluya தேசத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வருஷங்களாய் இது அமைய போகிறது. வருஷங்களில் அநேகருக்கு கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். அநேக சபைகளுக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஹalleluya இந்த வருஷத்துல சர்ச்சு கட்டிடுவோம். கரங்களை தட்டுங்க. ஒரு அதுக்கு பெரிய சர்ச்சு